அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஷாப்பிஃபையை வந்து லோக்கல் பிசியில் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து பிஹெச்பியில் வந்து லாரவல் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கு பேசிக் செட்டப்ஸ் என்னென்னலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிஃபை கிளைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து ஆப்ஸை வந்து லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு ஷாப்பிஃபை பேக்கெண்டில் வந்து காட்டுறது அப்படிங்கிறத நான் இதில் காட்ட போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்த லிங்க் இதை போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஆப் வந்து லோக்கலில் கிளைண்ட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்டு, இந்த கிளைண்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா உங்களுடைய பிசியில் பார்த்தீங்கன்னா Node.js. இப்போ நான் வந்து பண்ணியிருக்கிறது உபுண்டுவில் தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து விண்டோஸ்லேயோ இல்லை மேக்லேயோ என்ன கண்ட்ரோல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நான் உபுண்டுவில் பண்ணுறதுனால நான் வந்து ஏற்கனவே Node.js அதுக்கப்புறம் கீழே கிஃப்ட்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ரௌசர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உடனே வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு போய்க்கலாம். இதுக்காக வந்து என்னுடைய உபுண்டுவில் என்னோடய டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னா சிடி நான் டைரெக்டாக காப்பி பண்ணி நான் அதிலே வந்து போட்டுக்கிறேன். நான் இப்போ இந்த ஃபோல்டரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால நான் இந்த ஃபோல்டர்லேயே காப்பி பண்ணி போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேஸ் ஃபோல்டர் போடுங்க. நீங்கள் எங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக லொக்கேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல் இதில் வந்துட்டு இதை வந்து காப்பி பண்ணி போடணும். நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். போயிட்டு உங்களுடைய அதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதோடைய பேக்கேஜஸ் எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல லோட் பண்ணுறதுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுடைய ப்ராஜெக்டோடைய நேம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்து டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டோட நேம் வந்து நீங்கள் இதில் கொடுத்துடலாம். டெஸ்ட் ப்ராஜெக்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதில் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நோடு இருக்குது, இன்னொரு பிஹெச்பி இருக்குது, இன்னொன்று ரூபி இருக்குது. நான் வந்து பிஹெச்பி போகிறதுனால பிஹெச்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிஹெச்பி செலக்ட் பண்ணுறதுனால இதை வந்து என்ன டிஃபால்ட்டாக லோட் ஆகுனா லாரவல், அதில் தான் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் லாரவலில் தான் நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும். அதனால் லாரவலோடைய கோடிங்ஸு ஃப்ரேம் ஒர்க்ஸு இதில் நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தாங்க மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இதில் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். எதுக்காக லாரவல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா லாரவலை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஏகப்பட்ட விஷயத்தையும் வந்து கோர்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் கோட்ஸ்லாம் வந்து வெளியில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களால் ஈஸியாக அது மூலமாக கோடை டெவலப் பண்ணி அதில் கோடை இம்போர்ட் பண்ணி உங்களால் வந்து பண்ண முடியும். அது இல்லாமல் ஷாப்பிஃபை வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இந்த 3 டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து அதாவது ரூபி Node.js பிஹெச்பியில் வந்து டிஃபால்ட்டில் லாரவல் சப்போர்ட் பண்ணுறதுனால இன்பில்டாக உங்களுக்கு ஷாப்பிஃபை சம்மந்தப்பட்ட அத்தனை கோடிங்ஸுமே இதில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிஹெச்பி வந்து லோட் ஆகிறதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் லோட் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு டெஸ்ட் ப்ராஜெக்ட் போட்டோம். அதுக்கப்புறம் பிஹெச்பி இது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஷாப்பிஃபை வந்து ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த கோடிங் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதை இந்த ஃபோல்டருக்குள்ளார எந்த ஃபோல்டர் நீங்கள் பண்ணீங்களோ அதோட டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளார போய்கிட்டு அப்புறம் அடுத்தது வந்து வெப். நான் ஒரேடியாக போக முடியும், உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒன்று போகிறேன். இப்போ வெப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்ஸ் இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். பாருங்கள், டெஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு வெப்பு இதுதான் வந்து உங்களுடைய இனிமேல் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுறேன்னா வெப்பு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ வெப்பில் போயிட்டு இப்போ வந்து லாரவல்ஸில் வந்து ஒரு பாதி தான், அதாவது பேசிக்ஸ் காம்பவுண்ட் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கம்போசர் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தா ஒட்டுமொத்த லாரவலோடைய ஃப்ரேம் ஒர்க்ஸும் வந்து இதில் வந்து லோட் ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா PHP ஆர்டிஷன் கீ இப்போ ஃபஸ்ட்டு என்ன உங்களுடைய ENV ஃபைல் அது வந்து இருக்கும், env.example. அதை வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். env.example நான் வந்து என்ன பண்ணேன்னா .env அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் வேரியபிள் தனியாக வச்சுக்கிறேன் நான். 1 செகண்ட், env தப்பாக கொடுத்துட்டேன், env. ஓகே, இப்போ காப்பி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய எடிட்டரில் போயிட்டு அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து இது தான் என்விரான்மெண்டல் வந்து இது தான் இருக்கும். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய டேட்டா பேஸஸ்ஸு எல்லாமே வந்து லாரவல்னால் நம்ம SQLite போல் நான் ஏற்கனவே வந்து லாரவலோடைய ENV வந்து தனியாக வச்சுருக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் போயிட்டு எனக்கு தேவையான ENV ஃபைலை வந்து நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அந்த விஷயத்தில் வந்து இதில் போட்டுக்கிறேன். இதை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஷாப்பிஃபை லாரவல் நான் வந்து ரெண்டுமே போட்டனால என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் என்னுடைய இதை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு உங்கள் இதில் பாஸ்வேர்டு இருக்காது, அதனால் வந்து பாஸ்வேர்டு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஆசிட்டிஸ் அதை வந்து லீவ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்துருக்கோங்க. இதில் வந்து PHP ஆர்டிஷன் அதுக்கப்புறம் கீ ஜெனரேட் கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் கீ வந்து செட்டுன்னு வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் கீ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு டேட்டாபேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பேரில் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், ஷாப்பிஃபை லாரவல் அப்படின்ட்டு. அதனால் அந்த டேட்டாபேஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா என்னுடைய டேட்டாபேஸ் எல்லாமே டேபிள்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிறதுக்காக தான். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெர்மினல் போயிட்டு சேம் என்ன பண்ணுறேன்னா ஆர்டிஷன் மைக்ரேட்னு கொடுக்குறேன். மைக்ரேட்னு கொடுத்தா இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில டேபிள்ஸ்லாம் இருக்கும், அது வந்து உங்கள் டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபைல்டு ஜாபு மைக்ரேஷன் செஷன் இதெல்லாம் வந்து நான் இன்ஷால்லாம் நான் வேறு வீடியோவில் நான் வந்து போட பார்க்குறேன். நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஷாப்பிஃபை அந்த விஷயத்தை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ நம்ம வெப்பில் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லாரவல் சம்மந்தப்பட்ட அனைத்தனையும் இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஷாப்பிஃபைக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நான் ஷாப்பிஃபையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோக்கலில் அதை டேரெக்டாக ரன் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் வந்து HTTPS அது வந்து அவசியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்க்ராக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது மூலமாக போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய லோக்கலுடைய இதோடைய கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி உங்களோட லோக்கலுடைய இதோட கனெக்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன் நான் செட்டப்பு. அதனால் வந்து இதில் போயிட்டு இதில் டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்க்ராக் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இதை டோக்கன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு NPM நான் தப்பாக பண்ணுற போய்ட்டு CD வெளியில் வந்துடுறேன். இப்போ உங்களுடைய மெயின் ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களால் பண்ண முடியும். NPM run ஷாப்பிஃபை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷாப்பிஃபையோடைய வெர்ஷன் என்னென்னு காட்டிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபையோட வெர்ஷன் வந்து 9.5.1 இதுதான் இந்த ஷாப்பிஃபையோட வெர்ஷனு. இப்போ வந்து ஷாப்பிஃபையில் வந்து என்ன பண்ணுறேன்னா என்க்ராக் auth டோக்கன்
டோக்கன் மிஸ் ஆகுது. ஓகே, ஆத்தென்டிகேஷன் நான் வந்து ஏற்கனவே இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிற இதை பற்றி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறனால என்னுடைய ஆத்தென்டிகேஷன் டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் எடுத்துக்கிச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்னுடைய ஆத்தென்டிகேஷன் டிஃபால்ட்டாக இந்த சிஸ்டத்தோட கனெக்டாக இருக்கிறனால எனக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இது வரலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன வரணும், அந்த ஆத்தென்டிகேஷன் என்ட்ரு பண்ணு அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். அப்போ போய் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆத்தென்டிகேஷன் யுவர் ஆத்தென்டிகேஷன் டோக்கன் அப்படின்னு இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் போய் இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஆத்தென்டிகேஷன் டோக்கன் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு npm run dev அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஷாப்பிஃபை வந்து இதோட லிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை would you like to, அதாவது நீங்கள் புது ஆப் க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லை எக்ஸிஸ்டிங் ஆப்பில் போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம புது ஆப்பே போய்க்குவோம். அந்த ஆப்போடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா test1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன நடக்குன்னா நம்மளுடைய லோக்கல் உள்ள அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து 2 ஸ்டோர் இருக்குது. நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டோர் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் இதை திறந்து வச்சுக்கலாம் ஷாப்பிஃபைல. இப்போ நான் வந்து எல்மோன் அதிலே நான் போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கல்லேருந்து என்க்ராக் மூலமாக எனக்கு வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏபி இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கலையும் இதையும் ஆன்லைனையும் கனெக்ட் பண்ணுற விஷயம். இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் இதை ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆப்பு டேரெக்டாக அப்போ இன்ஸ்டால் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அப்போ கேட்குறோம் test1 கேட்குது. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் ஆப்னு கொடுக்குறேன். நான் ஆப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆப் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதான் உங்களுடைய ஆப்போடைய பேஜ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.